டேஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஊற விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் நான் கிராம்பு, கருவேப்பிலை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் சோம்புத்தூள், அதாவது பெருஞ்சீரகத்தூள். அடுத்து 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, இது எவ்வளவும் சேர்த்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. கறி மசாலான்னு சொல்லும்போது சிக்கன் மசாலா, 100 ml தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரம்ப இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான உப்பு, இது இவ்வளவும் சேர்த்து இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற விட்டுறணும். இனி மூடி போட்டு ஊற விட்டுறலாம். அடுத்து 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு சூடு பண்ணணும். அதில் 3 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 1 பிரியாணி இலை, இவ்வளவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இதில் நான் ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கல. ஏற்கனவே சிக்கனில் எல்லாம் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலாவில் ஏற்கனவே அது இருக்கும். அதனால இதில் எதுவுமே நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து ஊற விட்டுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். இனி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே அதில் சிக்கனில் எல்லாமே சேர்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. நம்ம அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மசாலா அதோடு சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துடணும். அடுத்து 1.5 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டு 2 விசில் போட்டு இந்த சிக்கனை வேக வைக்கணும். இது ஜீரகத்தூள். இனி இந்த சிக்கனை வேக வச்சிடலாம். அடுத்து ஒரு பானையில் 3/4 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணியில்
1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ரம்ப இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சதை போடணும். அடுத்து நம்ம ஊற விட்டிருந்த அரிசி, அதை தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம்தான் நம்ம போடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பட்டை எல்லாம் சேர்ந்ததுனால நான் தனியாக இதில் போடலை. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதாவது நம்ம அரிசி அந்த தண்ணியில் வந்து அந்த உப்போட டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் அந்த அரிசியில் கரெக்டாக சேரும். அடுத்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இதை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த அரிசியை, அதாவது அந்த சோறை நம்ம வேக வச்சுருந்த சிக்கனு கூடால மிக்ஸ் பண்ணிடணும், அந்த குக்கரில் சேர்த்துடணும். இந்த சோறு 80% தான் வெந்திருக்கணும், ஃபுல்லு வெந்துடக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இந்த சோறு அதுக்கப்புறம் இந்த சூடுலேயே இருந்து வெந்துடும். அதனால ஃபஸ்ட்லேயே ஃபுல்லும் வேக வச்சிடக்கூடாது, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு வாணலியில் 50 கிராம் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய் சூடானதும் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் போட்டு நல்லா பொரிய வச்சு இந்த பிரியாணியில் நம்ம சேர்த்துற வேண்டியது தான். இப்போ முந்திரியை வறுத்ததுக்கப்புறம் அதுக்கு கூடயே கிஸ்மிஸையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இனி இதை அப்படியே எடுத்து அந்த நெய்யோடவே அந்த பிரியாணியில் சேர்த்துடணும். அடுத்து கொஞ்சம் ரம்ப இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.